இருக்கிறதே கேளவனே. கேளு கேளு. கேட்டுட்டு நான் கேட்டு கேட்டுதானே இப்படி கையூனி உட்காந்துக்கிறேன். இவனை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரே அக்க போரு. யாரு கேளுப்பா? இவனை வச்சுக்கிட்டு இல்ல அவன சும்மா சொட்டு போறதோட சரியா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க மோளக்கார மாமா. இவன் என்ன திரட்டிக்கு மோளக்காரனா, கல்யாணத்துக்கு மோளக்காரனா, இல்ல கோயிலுக்கு சகலத்துக்குமே உண்டு. சுடுகாடி போறதுக்கு முன்ன போறது. ஆமா, நான் வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் கேட்டு இருந்தேன்ல, அந்த ஆள் வந்திருக்கானா? பாரு, அருமையான ஆள் பாரு. எங்க டொப்பி டொப்பி தலையா பாரு, அருமையா இருக்குது. அவன் இப்ப எங்க நக்கிட்டு இருக்கிறான்? ஆமா, ஆறு கழிப்பாலும் நக்கிட்டு போலாம்னு வந்திருக்கிறேன். சரி, அவன் நானே உனக்கு நுழைஞ்சிச்சா? ஏண்டி நுழையறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. மார்கழி ஏகாதேசல இருந்து மார்கழி தை மார்ச் பங்குனி சித்திரை வைகாசி ஆடி பொறுத்து 3 ஆகி போச்சு. வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நுழையலான்னு தான் பாக்குறேன். ஆசையெல்லாம் இருக்குது. சரி, மூட்டை திறக்கிறதெல்லாம் திறந்து போடுறேன். என்ன பக்கத்து வீட்டையா? பக்கத்துல தந்தா விளக்கு மாத்திரம் அடி போவோம். அடிக்கால் வரையிலும் போறோம். அதுக்கு மேல போக முடியல, படுத்து தூக்கி போயிருக்கு. 2 பேரும் மாத்திரை வாங்கி போறது என்ன வகுத்து வலிக்க அடியே. பர்வதன் ராஜன் பெற்ற பரம சிவனை கேட்ட என்னுடைய பேரு உமா பார்வதி சக்தி. ஆமா, உலகை காக்கும் மரும்பொருளா? ஆமா. அம்மா உமா பார்வதி சக்தி, உங்ககிட்ட எதனாலும் தப்பு தந்தா நான் செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சிரு தாயே.
இங்கே குடிக்கிறேன் அங்கதான் கீழூர் கீத்து மாறிக்கிறேன். அழிச்சு போறாரு அம்மம்மா ஏண்டி நான் தான் விரதத்துல இருக்கிறேன்னு சொல்ல நான் டெம்போல போது. சரி சரி உமா பார்வதி சக்தி பரமேஸ்வரி ஆமா காளி மாரி கருமாரி உருமாரி மதுரையில் பிறந்த மதுரை மீனாட்சி, காஞ்சியில் பிறந்த காமாட்சி, பெரியாண்டிச்சி நாகக்கண்ணி புத்துக்கண்ணி என்று சொல்லக்கூடிய எல்லப்பிடாரி மேல்மலையில் உள்ள நீயா, நான்தான். கருமாரி நீயா? நான்தான். ஐயா, ஐயா. ஏண்டா பகல்ல போய் டோல்கேட்ல நிக்கிறியா? கருமாரி உருமாரி காஞ்சியில காமாட்சி மதுரையில மீனாட்சி காசியில விசாலாட்சின்னு சொல்றேன். நான் புனல அறுத்துக்கிட்டு செத்து போய் அன்னபூரணி ஒரு பூரணி இல்ல. அது ஒரு அவதாரம். ஆமா அடியே யாருக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது? யாருக்குனாலும் இப்படின்னு தெரிஞ்சுதான் நீ இன்னும் கோமாளியை விட்டுட்டு நான் சத்தியம். அடியே இந்த உமையவளுக்கு உலகத்துல 1008 அவதாரம் 1008 ஆமா அவதாரம். எனக்கு என்ன தெரியுமா காரணம் உலகத்துல எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு அவதாரமாக எழுந்து நிற்பேன் ஆமா இந்த சக்திக்கு தர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஆமா இந்த சக்திக்கு சக்தியை கொடுப்பதுதான் என்னுடைய வேலை சக்தி என்றால் என்ன சக்தி என்றால் என்னமே? பூஜம் பலம் பலம். வலிமையை கொடுப்பது ஏண்டி ஜவர் இப்படி துரோகம் பண்றீங்க ஏமா? ஆறுகிற துரோகம் பண்ணு எல்லாத்துக்கும் பலம் கொடுக்கறேங்கிற, எனக்கு நீ பலம் கொடுக்க. அடி உலகம் நல்ல பிறக்கும் முன்னே அடி பிறக்கும் முன்னே
மகேஸ்வரி ஆமா அப்படி உமையவளா இருந்தாலும் உலகை காக்க பரம்பொருளா இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீர்கள்? ஒரு தாய் அங்கத்தில் பிறந்தவளா இல்ல ஒரு தெய்வீக பிண்டமா இல்ல மானிட பிண்டமா? நீ எப்படி அம்மா பிறந்த? அப்படி அம்மாவை பல வருஷம் போச்சு குடி. ஆமா நீ படிச்சவரா குட்டிச்சவரா? நான் படிச்சவனா இருந்தா இங்கே வந்து கூத்தாடிட்டு இருந்தாரு கலெக்டர் கலெக்டர் ஆபீஸ்ல போய் கூப்பிடுறேன் குப்பலி கொட்டிக்கிட்டு. அடியே நான் உலகம் பிறக்கும் முன்னே உமையவர் பெண்ணாக பிறந்தேன். உலகத்துக்கு முன்பிறந்த உமையவளா? அந்த அகிலம் பிறக்கும் முன்னே அகிலாண்ட நாயகியாக பெண்ணாக அவதரித்தவள். நீ படிச்சவரா? அம்மா நான் குட்டிச்சவரு. உனக்கு திருக்குறள் தெரியுமா? தெரியுமே. என்ன குறள்? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கத்தின் உயிரினமே ஊம்பப்படும். ஓம்பப்படும். ஓம்பப்படும். ஓ போடு ஊ போடாத. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கத்தின் உயிர் நாடியே ஊம்பப்படும். இதுதான் என்னுடைய திருக்குறள். அடியே திருக்குறள்ல மொத்தம் 1330 குறள். 1330 குறள். அந்த குறள்களில ஆதி குறள் தான். ஆதி குறள்னா முதல் குறள். ஆதி. ஆமா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் எழுத்தே முதற்றே உலகு. உலகு. ஆமா அப்படி என்று சொல்ல அந்த ஆதி பகவான் என்ன தெரியுமா செய்தார்? யாரு அந்த ஆதி முனிவர்? ஆமா உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி 2,84,000 ஆண்டுகள் கடவுளமாக தவம் இருக்கிறார். யாரு? ஆதி பகவான். ஒரே இடத்துல அமர்ந்து எந்திரிக்காமல் ஆடாம அசையாமல். ஆமா கடூரமான யாகம். ஆமா அடியே அவர் பலாண்டு காலம் தவம் செய்து அவருக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கவில்லை. எவ்வளவு பலம் செய்தாலும் பிரயோஜனம் இல்லையே. அப்படி என்று சொல்லி மன சோர்வடைந்து தன்னுடைய வலது கை எடுத்து தன்னுடைய மார்பின் மீது வைத்து அப்படியே தேய்க்கின்றார். யாரு? ஆதி பகவான். அப்படியே நாணத்தில் தேய்க்கிறார். சரி நாம ஒரு நாள் குளிக்காம இருந்தாவே நம்ம உடம்புல எவ்வளவு அழுக்கு இருக்கும். அவர் பலாண்ட காலம் தவம் செய்தனால அழுக்காகப்பட்டது உருண்டை வடிவத்திலே உருண்டு வந்தது. கிடைத்தது. ஆமா சரி அடடா நாம இத்தனை ஆண்டு காலம் தவம் செய்தோம். இந்த பாலா போன அழுக்கு கட்டிதான் மிச்சமா என்று சொல்லி அந்த அழுக்கு கட்டியை ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரித்து அவர் நடு கடலிலே ஓம் என்ற உத்தரத்தை உருவாக்கி கடலிலே எரிந்தார். அம்மா எரிந்தவுடன் ஆங்கார கோபத்தோடு திரிசூலத்தோடு முக்கண்ணோடு இந்த உமா பார்வதி பெண்ணாக பிறந்தேன். நீங்க ஆமா உலகத்துக்கு முன் பிறந்துட்டீங்க. ஆமா சரி இருந்தவுடன் ஆதிபகவான் என்னை பார்த்தார். என்னை பார்த்தவுடன் அம்மா உனக்கு ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் தருகிறேன் என்று சொன்னார். யாரு? ஆதி பகவான். சரி அடடா நம்ம உலகத்துல பிறந்திருக்கிறோம். நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோமே என்று கூட தெரியாது. நமக்காக ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் தந்திருக்கிற அல்லவா, அதை எப்படியாவது பரிசோதிக்கணும் என்று சொல்லி இந்த உலகமாகப்பட்டது ஒரே நொடிக்குள்ள உருவாக வேண்டும் என்று சொன்னார். யாரு? நான் சொல்றேன். நீங்க ஆதி முனிவரிடம் சொல்றீங்க. இல்ல மந்திரத்தை உச்சரித்தேன். சரி ஒரே நொடியில் உலகம் எல்லாம் உருவாகிவிட்டது. உலகத்தை ஆக்கி விட்டோம். அதுக்கு முன்ன மரம் செடி கொடி தாவரங்கள் வானம் பூமி எதுவுமே இல்லை. ஒரே உருண்ட வடிவம். சரி உலகத்தை ஆக்கி விட்டோம். அதை அழிக்க வேண்டும் அல்லவா? மறுபடியும் இந்த உலகமாகப்பட்டது ஒரே நொடிக்குள் அழிய வேண்டும் என்று சொன்னேன். ஒரே நொடியில உலகமெல்லாம் அழிந்து விட்டது. ஆமா பார்த்தார் ஆதி பகவான். ஒரே நொடிக்குள் ஆக்கவும் செய்ததினால் நீ அழிக்கவும் செய்ததினால் உனக்கு இன்று முதல் உனக்கு ஆதி பராசக்தி என்று பெயர் எனக்கு பெயர். சரி மேல்மருவத்தூர் அம்மன். மேல்மருவத்தூர் ஆதிபரா நான் தானே நெஞ்சி மர கைய வச்சாங்க. அந்த ஓம் சக்தி அங்க இருக்கிறான். அவ ஓம் சக்தி அடியே அதற்கு பிறகு
ஆதி பகவானே என்னை ஏன் பிறக்க வைத்தீர்கள் என்ன காரணம் என்று கேட்டேன். அவர் எதுக்குமே பதில் சொல்லவில்லை. அம்மா என்னிடத்திலே 3 மந்திரத்தை தந்தார். அகார உகார ஓங்கார என்று சொல்லக்கூடிய 3 மந்திரத்தை தந்துவிட்டு ஆதி பகவான் மாயமாக மறைந்து விட்டார். சரி, அந்த மந்திரத்தை 3 மந்திரத்தை வைத்து நீங்க என்ன செய்தீர்கள்? அம்மா முதலாக அகார என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்தினேன். உச்சரித்தீர்கள். ஆமா, சரி. ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. என்னை பார்த்து அம்மா என்று ஓடி வந்தது. ஓ, அம்மா என்றா மகனே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி. எனக்கு ஒரே ஆங்கார கோபம். உலகத்துல நான் தனிமையா தான் பிறந்திருக்கிறேன். எனக்கு என்ன கல்யாணமும் ஆகலையே. என்னை பார்த்து அம்மா என்று ஓடி வருது என்று சொல்லி என்னுடைய முக்கன் வழியாக அந்த குழந்தையை எடுத்து சாம்பலாக்கினேன். இரண்டாவது முறையாக உகார என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்தினேன். ஒரு ஆடவன் பிறந்தார். அந்த ஆடவனுக்கு அங்கமெல்லாம் கண்ணு. அங்கம்னா என்ன? அங்கம்னா உடம்பெல்லாம் கண்கள். ஆமா, உடல் முழுவதும் கண்ணு. என்னுடைய நெற்றிக்கண் பார்வையுடைய ஒளிப்பட்டு அந்த கண்கள் எல்லாம் அப்படியே நீல நிறமா ஒழுகுது. அப்பதான் நான் பார்த்து பெயர் வைத்தேன். கண்ணா நீலமேனி வண்ணா என்று பெயர் வைத்தேன். அவர் யார் தெரியுமா? பரந்தாமர் மாய கண்ணன் எம்பெருமான். எனக்கு அண்ணன். ஸ்ரீமந்த கண்ணன் எனக்கு அண்ணன். ஆமா, அடியே மூன்றாவது முறையாக ஓங்கார் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்தினேன். ஒரு ஆடவன் பிறந்தார். பிறந்தவுடன் என்னுடைய மைத்த அண்ணன் சொன்னார், அம்மா உமா பார்வதி உலகத்துல பெண்ணா பிறக்கலாம், கோவம் இருக்கலாம், ஆனா அந்த 3வது நெற்றிக்கண் மட்டும் இருக்கக்கூடாது என்று சொன்னார். அதனால உன்னுடைய நெற்றிக்கண்ணை பிடுங்கி அந்த ஆடவன் நெற்றியிலே பொருத்தி விடுமா என்று சொன்னார். நானும் பேச்சை மறுக்காமல் என்னுடைய கையினால நெற்றிக்கண்ணை பிடுங்கி அந்த ஆடவன் நெற்றியிலே வைத்தேன். அம்மா நெற்றிக்கண்ணை பிடுங்கியவுடன் என் நெத்தியிலிருந்து ரத்தமாகப்படுது ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. எம்பெருமான் மைத்தனா உன்னுடைய பெருவிரலை எடுத்து அம்மா பார்வதி நெற்றியிலே அழித்து பிடி என்று சொன்னார். அழித்து பிடித்தவுடன் அந்த இடத்துல ரத்தம் எல்லாம் நின்று போய் அப்படியே வட்ட நிறமா இருக்குது. சரி, இதனாலதான் பாரு பூலோகத்துல பெண்கள் எல்லாம் நெத்தியில பொட்டு வைக்க காரணம் என்னால வந்ததுதான். குங்குமம் கொடுத்தா. ஆமா, இப்ப யாருமா குங்குமம் போட்டு வைக்கிறா? ஏண்டி இப்பெல்லாம் சைக்கிளுக்கு பஞ்சு ஓட்டுற மாதிரி ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்காரி தண்ணி ஊத்திட்டு போகும்போது பொட்டு எடுத்து நிலவர வச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு வந்ததும் எடுத்து மறுபடியும் வச்சு இன்னைக்கு பாரு பாத்ரூம்ல போய் சட்டி எடுத்து போட்டுக்கிட்டு வந்தேன். சட்டி போட்டுக்கிட்டு வந்து பாக்குறப்ப வேஷம் போடும் போது என் சட்டியில ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்கிட்டு அடியே நெத்தியில ஸ்டிக்கரை வச்சு வச்சு குட்டியோய் பிடிச்ச நெத்தி ஆட்டங்குது வெளியே. அதனாலதான் மங்கை பொட்டு என்று பெயர். நெத்தியில வச்சதுனால மங்கை பொட்டு, இங்க வச்சதுனால அது கங்கை பொட்டு. இருக்கட்டும், அதுக்கு மேல வைக்கிறது, அதுக்கு மேல வைக்கிறது. சரிமா அடியே அம்மா அந்த ஆடவன் நெற்றியில நெற்றிக்கண்ணை பொருத்தினேன் அல்லவா? அந்த ஆடவன் வேற யாருமே கிடையாது. மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவராக விளங்கக்கூடியவர், படியலுக்கும் தொழில் படைத்த கர்த்தா. யாரு? சிவபெருமானதை மாலையிட்டேன். ஆமா அம்மா, அவரை மாலையிட்டு எனக்கு 2 குழந்தைகள். ஆமா, முதலாக ஒரு குழந்தை எடுத்து சாம்பலாக்கினேன் அல்லவா? அந்த குழந்தைக்கு நாங்க மறுபடியும் உயிர் கொடுத்தோம். அந்த குழந்தைக்கு உலகத்திலேயே முந்தி பிறந்த தொந்தி கணபதி என்று சொல்லி யானை முகம் கொண்ட மகன். யாரு? பிள்ளையார், விநாயக பெருமான். ஆமா, பிள்ளையார் கணபதி. அழகான மயில் போன்ற உருவத்தை கொண்டவர். அவர் தான் முருக பெருமான். அவ எங்க தெரியுமா இருக்கிறான்? பழனிமா மலை மேல இருக்கிறான். ஏன் ஊமலம் என்னாச்சு? எதுக்குடி போய் பழனி